Okay, once again, good evening, guys. I am very happy to see you everyone in today's class. I hope you all are doing well, right? So, in the last class, we were talking about the comparative adjectives, and there I have given some words to Homework. compare with each other. If you have done that, you can raise your hand and read your sentences. Okay, Sharmila, you can read. Good evening, sir. Ranil Wickramasinghe is better than Mahinda Rajapaksa in politics. Private schools are better in discipline than government schools. Learning English is easier than learning Tamil. Nayantara is more famous than Jyotika. China is much bigger country than Sri Lanka. Japan is more intelligent than Russians. Okay, sir. Okay, Gaudami. Good evening, sir. Vijay is more popular than Ajit Kumar. Private schools are more expensive than government schools. New songs are louder than old songs. Government jobs are more secure than private jobs. Dialogue is faster than Mobita. Thank you, sir. Okay, Gulshara. Good evening, sir. I like so much Jyotika more than Nayantara. In government job can take less holidays than the private jobs. Old songs are more more meaningful than the new songs. Samsung is branded more than Huawei. In India, more expensive things have more than Sri Lanka. London is more beautiful than New Delhi. Okay. Anybody else, if you like to read your examples? Okay. Samsung phone is more famous than Huawei phone. Government schools are better than private schools. Vijay is more famous actor than Ajit Kumar. Okay. Government job is better than private job. Old songs are more wonderful than new songs. Sangakkara is more beautiful batsman than Muralidharan. Okay. Okay, good. ரைட். இப்ப நாங்க இன்றைக்கு பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். அப்ப பாருங்க, கம்பேரட்டிவ் அட்ஜெக்டிவ்ன்றது ஒன்றை இன்னொன்றோட ஒப்பிடுறதுக்காக நாங்க பயன்படுத்தினோம். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் அட்ஜெக்டிவ் வந்து தனியா ஒன்றை நாங்கள் என்ன செய்தோம், விவரிச்சோம். ரைட். இப்ப சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொன்னா ஒன்றை விட கூட இருக்கும் பொழுது, ரைட், அதுல இருந்து ஒன்றை நாங்க மிகைப்படுத்தி காட்டுவோம். நம்பர் ஒன். இப்ப உதாரணத்துக்கு இந்த கிளாஸ்ல இப்ப இருக்கிற எல்லாருலயும் நான் சொல்றேன், ஹொரிஸ்டன் தான் மிகவும் உயரமானவன் என்று சொல்றேன். இல்ல இல்ல அஞ்சனாவும் உயரமானவங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? மிகவும் உயரமானவர் என்று கதைக்கும் பொழுது யார் ஃபர்ஸ்டுக்கு வராங்க என்றதை நாங்கள் அங்க சொல்லுவோம். புரிஞ்சுதா? அப்ப சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ன்றது நிறைய இருக்கும் பொழுது அதுல ஃபர்ஸ்டுக்கு எது வருது அக்கார்டிங் டு த கன்செப்ட், அந்த பேசு பொருளின்படி எது முதலாவது இடத்துக்கு வருதோ அதை சொல்றதுக்காக நாங்கள் பயன்படுத்தி கொள்வதுதான் இந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஐ கிளியர்? Yes, sir. ஓகே. அப்ப பாருங்க, எங்களுக்கு எப்படி அந்த கம்பேரட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து மூன்று விதமா இருந்துச்சோ அதே போலதான் we have the superlative adjectives also. அப்ப இந்த superlative adjectivesம் அத போலதான் இருக்கு. அப்ப அங்க நாங்க adjectiveோட என்ன சேர்த்தனாங்க? ஃபர்ஸ்ட்க்கு என்ன சேர்த்தோம் adjectiveோட?
ER, sir. ER சேர்த்தோம். இங்க நாங்கள் EST சேர்ப்போம். அப்ப அது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவா மாறும். ரைட்? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்மால் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்மாலோட சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் என்னவா? Smallest. Smallest. ஸ்மாலஸ்ட். அதே போல பிக் எடுத்தீங்கன்னா Biggest. பிகஸ்ட். அப்ப இது கிளியரா? இப்ப முதலாவது விஷயம். Oh, sir. ரைட். அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அட்ஜெக்டிவ்க்கு முன்னால என்ன சேர்த்தோம்? What we have More. added. என்ன சேர்த்துனாங்க ஞாபகம் இல்லையா? More, sir. மோ சேர்த்தோம். என்ன? ரைட். இப்ப நாங்க அந்த மோவுக்கு பதிலா என்ன சேர்க்க போறோம்? மோஸ்ட் அப்படின்னு சொல்லி சேர்க்க போறோம். ரைட்? அப்ப அந்த மோன்றதுக்கு பதிலாக நாங்க மோஸ்ட் என்ற வேர்டை யூஸ் பண்ணி கொள்வோம். அப்ப மோஸ்ட் பிளஸ் adjective. சோ அது அங்க சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டு எடுங்க. அப்ப பியூட்டிஃபுல்லுக்குரிய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்ன? Most beautiful. மோஸ்ட் பியூட்டிஃபுல். வெரி குட். மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே. அதே போல கலர்ஃபுல். Most colourful. colorful. மோஸ்ட் கலர்ஃபுல். இம்பார்ட்டன்ட். Most important. ரைட். வெரி குட். அப்ப எதுக்கெல்லாம் நீங்க மோ சேர்த்தீங்களோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆட் பண்ணுவீங்க? Most. மோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி கொள்வோம். அப்ப இது ரெண்டாவது கேட்டகரி. ரெண்டாவது விளங்கிச்சுதா? Yes, sir. ரைட். தேர்ட் வந்து பார்த்தோம்னு சொல்ல ஒன்று கொண்டு வித்தியாசமானதுன்னு சொல்லி பார்த்தோம். என்ன? அட்ஜெக்டிவ் ஒன்று கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் இன்னொன்றாக இருந்துச்சு இது. ரைட்? அட்ஜெக்டிவுக்கும் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாம இருந்துச்சு. அதே போலதான் இங்க அட்ஜெக்டிவுக்கும் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குட்டுக்கு அங்க பெட்டர் என்று சொன்னோம். இங்க நாங்கள் பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ரைட்? பேடுக்கு அங்க நாங்கள் வேர்ஸ் என்று சொல்லி சொன்னோம். இங்க நாங்கள் வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே போல அங்க மெனிக்கு மோ என்று சொன்னோம். இங்க நாங்கள் மோஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அங்க நாங்கள் லிட்டிலுக்கு லெஸ் அப்படின்னு சொல்லி இருந்தோம். இங்க நாங்கள் லீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அங்க நாங்கள் ஃபா அதுக்கு ஃபாதர் அல்லது ஃபர்தர் என்று சொன்னோம். இங்க நாங்கள் ஃபாதஸ்ட் ஓ ஃபர்தஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப மூன்றாவது கேட்டகரியும் விளங்கிச்சுதா? Oh, sir. ரைட். அப்ப இந்த மூன்று விதமான சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி கொள்வோம். அப்ப பாருங்க இந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ல நாங்கள் பயன்படுத்தும் பொழுது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு முன்னால ஒரு வேர்ட் நாங்கள் போட வேணுமா? என்ன வேர்ட்? முதல் படிச்சு நாங்க ஞாபகம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா That is the most beautiful island in the world. பாருங்க, when you use the superlative adjective, you must use the definite article the in front of the superlative adjective. ஏற்கனவே நாங்க படிச்சிருந்தோம் என்ன? ஒரு superlative adjective பயன்படுத்தினால் அதுக்கு முன்னால நாங்க என்ன போடணும்? the போட வேணும். comparative adjective யூஸ் பண்ணுனா அதுக்கு பின்னால than என்று போட்டோம். adjective யூஸ் பண்ணணும் அதுக்கு முன்னால அல்லது an போட்டு இருப்போம். என்ன? It is a beautiful doll. ரைட்? அதே போல
doll is better than teddy bear. என்ன அப்படி எல்லாம் சொன்னோம். ஓகே ரைட். அப்ப இங்க சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு முன்னால ன்னு சொல்லி போட்டு இருக்கிறோம். பாருங்க, ஸ்ரீலங்கா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஐலண்ட் இன் த வேர்ல்ட். அப்ப நாங்க உலகத்துல இருக்கிற எல்லா ஐலாண்ட்ஸையும் பற்றி கதைக்கிறோம், எல்லா தீவுகளையும் பற்றி கதைக்கக்குள்ள நான் சொல்றேன் ஸ்ரீலங்கா இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஐலண்ட் இன் த வேர்ல்ட். அப்ப இலங்கை தான் உலகத்திலேயே மிகவும் அழகான ஒரு தீவு. இதுக்கப்புறம் நான் சொல்லுவேனா? இல்ல இல்ல மால்டீவ்ஸ் சொல்லி சொல்லுவேனா? இல்ல. என்ன அப்ப அந்த பேசு பொருளின்படி எது முதலாவது இடத்துல வருதோ அங்க நாங்கள் இந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணி கொள்வோம். ரைட். ஆங்கிலம் மிகவும் முக்கியமான ஒரு மொழியாகும். என்னன்னு சொல்லுவீங்க? English is English the most is the most important important language. language. Once again, English is the English is the most most important important language. language in the world. ஓகேயா? ஆங்கிலம் உலகத்திலேயே மிகவும் முக்கியமான ஒரு மொழி. விளங்கிச்சா? அப்ப இப்படித்தான் நாங்க என்ன செய்வோம், இந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவை பயன்படுத்தி கொள்வோம். Are you clear with all these? Yes, sir. Okay, right. Give me 1 second. Okay, look at here. I have given 3 words, 3 sentences. அப்ப இங்க 3 வாக்கியங்கள் தந்திருக்கிறேன். தந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு adjective தரேன், clever. Right. இதை வச்சுக்கொண்டு இடைவெளி நிரப்புங்க பாப்போம். முதலாவதுக்கு என்ன வரும்? clever தான் வரும். clever தான் வரப்போகுது. ஓகே, ரவி is a clever boy. ஓகே, ரெண்டாவதுக்கு முதலாவது smart then clever தான். cleverன்ற வேர்டை வச்சுக்கொண்டு தான் யோசிக்கணும் நீங்க. Most clever. இல்ல, பின்னுக்கு பாருங்க என்ன இருக்குது? Dan இருக்கு. அப்ப அங்க என்ன போடணும் நீங்கள்? சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவா, கம்பேரட்டிவ் அட்ஜெக்டிவா அல்லது அட்ஜெக்டிவா? என்ன யூஸ் பண்ணுவீங்க? கம்பேரட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, அப்ப கிளவர் அப்படிங்கிறதுக்குரிய கம்பேரட்டிவ் அட்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? சொல்லி பாருங்க, டக்குன்னு உச்சரிக்கலாமா? டைம் எடுக்குதா உச்சரிக்க? most clever இல்ல, கிளவர். வெரி குட். கிளவர் என்ன டக்குன்னு சொல்லலாம், கிளவர் கிளவர். ரைட். ஓகே, அப்ப ரவி இஸ் கிளவரர் than ஜான் அப்படின்னு சொன்னோம். ஓகே, மூன்றாவது பாருங்க, ரவி இஸ் த டேஷ் ஸ்டூடெண்ட் இன் அவர் கிளாஸ். அதுக்கு மோஸ்ட் வரும். அங்க வந்திருக்கு முன்னுக்கு. அப்ப உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம், இது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ். அப்ப கிளவரஸ்ட். ரவி இஸ் த cleverest student in our class. Okay? Yes, Akil Ahmed. Shall we see other 3 examples? In your 3 examples, Pavama? Okay, sir.
Sir, excuse sir. Yes. இந்த இதுலயும் நாங்கள் அந்த குயிக்கா சொல்லக்கூடிய சொற்களுக்கு தான் இஎஸ்டி சேர்ப்போமோ? ஓ, அங்க ஆ, ER okay. சேர்றதுக்கு தான் EST சேர்க்கணும். ஓகே. அங்க மோர் போட்டதெல்லாம் மிஞ்சம் Most ஓகே. வரும். ஓகே, இப்ப பாருங்க இந்த 3 எக்ஸாம்பிள்ஸையும். And she is a dash girl, and she is dash than Vani, and she is the dash girl in our class. அப்ப நான் உங்களுக்கு தார வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்டெலிஜென்ட் அப்படின்னு தாரம். ஓகே, இன்டெலிஜென்ட் என்ற வேர்ட் தந்திருக்கிறேன். இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. And she is an முதலாவதுக்கு intelligent. intelligent. முதலாவதுக்கு இன்டெலிஜென்ட் Intelligent. ஓகே, and she is an intelligent girl. ஓகே, செகண்ட் ஒன். அடுத்ததுக்கு and she is more intelligent. ஓகே, and she is more intelligent. ஏன் அங்க more போட்டீங்க? Than போட்டிருக்கேன். பின்னுக்கு than இருக்குது, so comparative, right? So more intelligent. Okay. Third one, and she is the dash girl in our class. Most intelligent. Most intelligent. And she is the most intelligent girl in our class. இப்ப புரிஞ்சுதா? அப்ப நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வந்தால் நீங்கள் இந்த இருக்கிற and than இப்படியான சொற்களை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரைட்? ஐ கிளியர்? ஓகே, ரைட். ஓகே, இப்ப நாங்கள் டென்சஸ் பார்த்தனாங்களே. அப்ப இந்த டென்சஸ்ல யாருக்கும் ஏதாச்சும் விளங்காமல் இருக்குதா? சிம்பிள் டென்சஸ் பார்த்தோம், கண்டினியூஸ் டென்சஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். ஓகே, இப்ப கவனிங்க. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறது வந்து passive form ஏன் யூஸ் பண்றோம், why we are using passive voice. அப்ப இந்த passive voice நாங்கள் ஏன் யூஸ் பண்றோம்? ஆல்ரெடி நாங்க டென்ஸ் படிச்சிருக்கிறோம், இந்த டென்ஸை பயன்படுத்தி கதைக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது passive voice தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லாரும் மனசுலயும் இருக்குது. ஏன் நாங்க இந்த passive form யூஸ் பண்ண வேணும்? யாரு நானு? உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. செய்வினைய வந்து செயற்பாட்டு வினையா மாத்துறது பண்ணிடணும். செய்வினைய செயற்பாட்டு வினையா மாத்தணும். அப்படியா? அதுக்காகவா? ஆல்ரெடி ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் நாங்க இப்ப இவ்வளவு நாளும் டென்சஸ படிச்சு வாக்கியத்தை உருவாக்கி கொண்டு சொல்லி கொண்டு வரோம். இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் passive formலயும் வாக்கியத்தை கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு என்று சொல்லி பார்க்கலாம். என்ன ரீசன்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்?
ரைட். அப்ப கவனிங்க, இந்த passive form அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை வாக்கியம். என்ன அப்ப எல்லா டைம்லயும் all the times you can't hello, can you hear me? இந்த வாய்ஸ் கேக்குதா? Yes, sir. ரைட். ஓகே. அப்ப பாருங்க, எல்லா டைம்லயும் என்ன செய்ய முடியாது, யூ கான் மேக் த சென்டென்சஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன செய்ய முடியாது, நீங்கள் வாக்கியத்தை உருவாக்க முடியாது. அப்ப அங்க நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், அதற்கு பதிலாக நாங்கள் passive formல சென்டென்ஸை கிரியேட் பண்ணிக்கொள்றோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ் we use the passive form sentences. அப்ப ஆக்டிவ் வாய்ஸுக்கு பதிலாக passive formல வாக்கியத்தை உருவாக்கி சொல்லிக் கொள்றோம். அப்ப there are certain situations where you can use the active form, right? அப்ப சில இடங்கள்ல வந்து நாங்கள் இப்ப ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு டென்ஸையும் இந்த சிச்சுவேஷன்ல தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு படிச்சிருந்தோம். என்ன அப்ப இங்க என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், அப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நாங்கள் அந்த குறிப்பிட்ட டென்ஸை பயன்படுத்துறது போல சில சந்தர்ப்பங்கள்ல சாதாரணமான சென்டென்ஸை நாங்கள் என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இந்த ஆக்டிவ் ஃபார்ம்ல உள்ள வாக்கியங்களை பயன்படுத்தி கொள்வோம். இது கிளியரா? ரைட். ஓகே. அப்ப கவனிங்க, உதாரணத்துக்கு could you able to see the screen? எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? ஓ சார் தெரியுது. ரைட். அப்ப கவனிங்க, Shiromi cleans the garden every day. Okay, இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. Shiromi cleans the garden every day. Shiromi தோட்டத்தை ஒவ்வொரு நாளும் துப்புரவு செய்கிறார். இதுல இந்த கிளீன் பண்றது யாரு? Who is cleaning the garden? Shiromi. Shiromi. அப்ப ஷிரோமின்றது இந்த வாக்கியத்துல இருக்கிற சப்ஜெக்ட். ஓமா இல்லையா? அப்ப சாதாரணமா ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எடுத்தோம் என்று சொன்னால், இந்த எழுவாய் தான் என்ன செய்யும், அந்த குறிப்பிட்ட செயலை செய்யறதாக இருக்கு. ரைட். இந்த வாக்கியத்தை நான் அப்படியே passive formக்கு மாத்துறேன், நீங்க யோசிக்காதீங்க. நான் எப்படி மாத்துறேன்னு சொல்லி தருவேன். இப்ப விளங்கப்படுத்துறதுக்காக நான் போடுறேன். The garden is cleaned by Shiromi every day. The garden is cleaned by Shiromi every day. இப்ப ஷிரோமி முதலாவது வாக்கியத்துல பாருங்க, எழுவாய் எது, சப்ஜெக்ட் எது? ரைட். அப்ப ஷிரோமி தான் என்ன செய்யறா, அங்க அந்த தோட்டத்தை துப்புரவு செய்யறா. இரண்டாவது வாக்கியத்துல இருக்கிற சப்ஜெக்ட் எது? Garden. The garden. தனிய garden இல்ல, the garden. ரைட். சோ இந்த the garden என்றது இந்த கிளீனிங் வேலையை செய்யுதா? இல்ல. அப்ப அங்க என்ன நடக்குது? The garden is cleaned by Shiromi every day. Garden வந்து Shiromi தோட்டம் கிளீன் பண்ணப்படுது. தோட்டம் ஷிரோமியால் ஒவ்வொரு நாளும் துப்புரவு செய்யப்படுகிறது. So here the subject is not doing anything. எழுவா எந்த ஒரு வேலையையும் செய்யல. Right? We are talking about the subject. நாங்க தான் என்ன செய்யறோம், இந்த சப்ஜெக்ட பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம்.
புரிஞ்சுதா? We are talking about the subject and the subject is not doing anything. அப்ப செயற்பாட்டு வினை வாக்கியங்கள்ல எழுவாய் எந்த ஒரு செயலையும் செய்யாது. எழுவாயை பற்றி நாங்க தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கதைச்சு கொண்டு இருக்கிறோம். இது கிளியரா? விளங்கிச்சா? ஹலோ, Yes, sir. ஓகே, ரைட். இப்ப வருவோம், ஏன் நாங்கள் இந்த passive formல வாக்கியத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எந்த சந்தர்ப்பத்துல passive form நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்றத பார்ப்போம். சரிதானே? ரைட், ஓகே. ரைட். Why do you use passive voice? ஏன் நீங்கள் passive voice பயன்படுத்துகிறீர்கள்? ரைட். குராஷி, முதலாவது பாயிண்ட வாசிங்க. When the due of the action in unknown. Okay. When the doer of the action is unknown. அப்ப doer என்றது தான் என்ன? சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட் யாரு அல்லது சப்ஜெக்ட் என்னன்னு தெரியாத பொழுது எழுவாய் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்தது யாருன்றது தெரியாட்டி உங்களால சாதாரண ஒரு வசனத்தை உருவாக்க இயலுமா? எழுவாய் இருந்தா தானே ஒரு வசனத்தை உருவாக்கலாம். ஓமா இல்லையா? அப்ப எழுவாய் இல்லாத சந்தர்ப்பத்துல நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ்ல சாதாரணமா ஒரு வசனத்தை உருவாக்க இயலாது. அப்ப அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யறோம், இந்த passive formல சொல்லி விடுவோம். அப்போ இப்ப ரோட்ல போறீங்க, ஒரு படியன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். யார் அடிச்சான்னு தெரியுமா? இல்ல. அப்ப நாங்கள் அங்க என்ன சொல்றோம், an innocent boy has been killed. அப்பாவி சிறுவன் கொலை செய்யப்பட்டுள்ளான். யார் கொலை செய்ததுன்னு அங்க சொல்ல இல்லை, ஏன்னா எங்களுக்கு தெரியாது யாருன்னு. சோ எழுவாய் இல்ல. அப்ப எழுவாய் இல்லாத சந்தர்ப்பத்துல நீங்கள் வாக்கியத்தை உருவாக்க வேண்டி இருந்தால் அங்க நீங்கள் இந்த passive form தான் பயன்படுத்த வேண்டும். அப்ப முதலாவது பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா? கிளியர்? ரெண்டாவது பாருங்க, when the time of the action is unknown. அதே போல ஒரு ஆக்ஷன் எப்ப நடந்தது அல்லது எப்ப நடக்கும் என்று அந்த கால கெடு எங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நீங்க எல்லாம் கேக்குறீங்க, சார் எப்ப எக்ஸாம் எப்ப? நான் சொல்றேன், தி எக்ஸாம் வில் பி கண்டக்டட். பரீட்சை நடாத்தப்படும். எப்பன்னு நான் சொல்லி இருக்கிறேனா? உங்களுக்கு சொல்ல இல்லை. ரைட். அப்ப ஒரு ஆக்ஷனினுடைய காலம் எப்பன்றது தெரியாத பொழுது, ரைட், அங்கேயும் நாங்கள் என்ன செய்வோம், passive form யூஸ் பண்ணிக்கொள்வோம். ரைட், ஓகே, எஸ். கௌதமி, தேர்ட் பாயிண்ட் வாசிங்க. When you give more importance to the object. When you give more importance to the object. For example, we are talking about Thomas Alva Edison. அப்ப தோமஸ் அல்வா எடிசனை பற்றி கதைக்கக்குள்ள நாங்க பல்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா, தோமஸ் அல்வா எடிசனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? தோமஸ் அல்வா எடிசனை பற்றி பல்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். என்ன? Right, we give more importance to the object, to the outcome. அப்ப மிகவும் முக்கியமாக நாங்கள் அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, ஹைலைட் பண்ணும் பொழுது நாங்கள் அங்க passive form யூஸ் பண்ணி கொள்வோம். ரைட். அப்ப உதாரணத்துக்கு, the bulb was invented by Thomas Alva Edison. The telephone was invented by Alexander Graham Bell. Radio was invented by Marconi. The project was proposed by Gautami. The building was established by British government. அப்ப பாருங்க, நாங்கள் யார் செய்தன்றதுக்கு முக்கியத்துவம் இல்லை, அதனோடாக பெறப்பட்ட விளைவு, அவுட்கம், ஆப்ஜெக்டுக்கு தான்
முன்னுரிமை கொடுக்கும் பொழுது நாங்கள் அந்த வாக்கியத்தை passive formல சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு யோகா presented a printer to the school. யோகா presented a printer to the school. அப்ப இப்படி சொல்றதை விட a printer is or a printer was gifted by yoga to the school. பிரிண்டர் ஒன்று பாடசாலைக்கு யோகாவினால் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. இப்படித்தான் நாங்க சொல்லிக்கொள்வோம். சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, when you purposely avoid the doer of the action. வேணுமென்றே யார் அந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்ததுன்றத சொல்லாம விடுறது. இப்ப உதாரணத்துக்கு நான் மேடையில பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்ப நான் சொல்றேன், the innocent people were killed during the war. அப்பாவி மக்கள் யுத்த காலங்களில் கொலை செய்யப்பட்டார்கள். அது சிங்களீஷா இருக்கலாம், தமிழ்ஸா இருக்கலாம், நான் பொதுவா சொல்றேன். அப்ப அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எனக்கு தெரியும் யாரால கொலை செய்யப்பட்டார்கள் என்றதும் தெரியும், அல்லது யார் கொலை செய்தார்கள் என்றதும் தெரியும். ஆனால் நான் அதை சொல்ல போனால் என்ன செய்யும்? அது எனக்கு பிரச்சனையை கொண்டு வரும். ஓமா இல்லையா? ரைட். சில நேரம் நான் அந்த பேச்சு முடிஞ்சு இறங்கி வரவே என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், யாரு கொலை செய்தாங்கன்றத நான் அங்க சொல்ல வேணுமென்று purposely I am avoiding the doer. வேணுமென்றே யார் செய்தன்றதை சொல்லல, ஆனா விஷயத்த மட்டும் சொல்றேன். என்ன, அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். யார் செய்தன்றதை சொல்லல, ஆனா எனக்கு தெரியும், ஆனா சொல்லல. ஒரு ஆபீஸ் எடுப்போம். ரைட். ஆபீஸ்ல சொல்றாங்க you can't use the mobile during the office hours. ஆபீஸ் ஹவர்ஸ்ல நீங்க என்ன செய்ய முடியாது, மொபைல் போன் யூஸ் பண்ண முடியாது. இப்ப கௌதமியும் குல்ஷராவும் அடிக்கடி ஒளிச்சொலிச்சு எடுத்து போன் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அதால வந்த மேனேஜர் பார்த்துட்டேன், கௌதமியும் குல்ஷராவும் அடிக்கடி போனோட இருக்கிறது. அப்ப ஸ்டாப் மீட்டிங்ல சொல்றார், the phone is often used. The phone is often used during the office hours. தொலைபேசி அலுவலக நேரங்களில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லியாச்சு. அவருக்கு தெரியும் குல்ஷராவும் கௌதமியும் தான் யூஸ் பண்ணினது. ஆனா என்ன செய்ய முடியாது, அவர் சொல்ல இல்ல, வேணுமென்று சொல்ல இல்ல. அவங்க ரெண்டு பேரும் பேரையும் ஹைலைட் பண்ணலேன். அது ஒரு பேட் ரிமார்க்கா இருக்கும் அந்த மீட்டிங்ல, அவங்களுக்கு அது ஒரு எம்பரஸ்மெண்டா இருக்கும். ஏன்னா ரைட். அப்ப அதை தவிர்த்து கொள்றதுக்காக என்ன செய்யறார், வேணுமென்றே அவர் யார் செய்ததுன்றத அவாய்ட் பண்றார். ஓகே, ரைட். அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா, when you convey the message or general instructions to the public. ரைட். அப்போ பொதுவாக ஒரு இடத்துல பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை அல்லது ஒரு செய்தியை பரிமாறும் பொழுது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த passive formல தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பஸ்ல இருந்தீங்கன்னா தெரியும், புகைத்தல் புகைத்தல் அப்படியா இருக்குது. பஸ்ல என்ன நோட்டி இருக்கிறவங்க, புகைத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. வெரி குட். அப்ப இதுக்கு முதல் சொன்னால் அடிக்கடி சினிமாக்கு போற ஒரு ஆளா இருக்கும். புகைத்தல் புற்றுநோய் ஏற்படுத்தும், அது சினிமால தான் போடுவாங்க. பஸ்ல என்ன போட்டிருப்பாங்க, புகைத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. ஸ்மோக்கிங் இஸ் prohibited. அதே போல சில ஆசனங்களுக்கு மேல சில ஸ்டிக்கர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கும். reserved for clergy, reserved for pregnant mothers, reserved for handicap. Right? ஓகே தானே? அப்படி நாங்கள் அங்க பார்ப்போம். அதே போல சில கடைகளுக்கு போய் பாருங்க, பூட்டி இருக்கும். அப்ப அதுல ஒரு இது போட்டு இருப்பாங்க, closed.
CLOSED, closed. அது பெரிய ஒரு சென்டென்ஸ். The shop is closed. கடை பூட்டப்பட்டுள்ளது. அவ்வளவுதையும் போட இல்லாத அப்ப கடைசி வேர்டை மட்டும் போட்டு இருக்கிறார். closed. சில ஆலயங்களுக்கு போய் பாருங்க, food wares are not allowed. பாதணிகள் அனுமதிக்கப்பட மாட்டாது. சில இடங்களுக்கு போய் பாருங்க, ladies are not allowed. பெண்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். சில மியூசியம் நூதன சாலைகளுக்கு போய் பாருங்க, கேமரா இஸ் நாட் அலவுட். புகைப்பட கருவி அனுமதிக்கப்பட மாட்டாது. Passengers are not allowed after 6 p.m. ஹக்கல கார்டனுக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க ஒரு போர்டு இருக்குது. Visitors are not allowed after 6 p.m. 6 மணிக்கு பின்பு விசிட்டர்ஸ் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்ப அங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கும் பொழுதும் அங்கேயும் நாங்கள் இந்த passive form தான் யூஸ் பண்ணி கொள்வோம். கிளியரா? Yes, ரைட். sir. இதோட அடிஷனலா பாத்தீங்கன்னு சொன்னா, when you write the reports or minutes, அப்ப minutes அப்படின்றது கூட்டறிக்கையும் நாங்க மினிட்ஸ் என்று தான் சொல்லுவோம். மினிட்ஸ் அல்லது ஒரு ரிப்போர்ட், ஒரு அறிக்கை எழுதும் பொழுதும் நாங்க இந்த passive form யூஸ் பண்ணி கொள்வோம். இதோட சேர்த்து நாங்கள் ஒரு ப்ரொசீஜர், ஸ்டெப்ஸ், ஒன்றை எப்படி செய்யறதுன்ற ஸ்டெப்ஸை நீங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது, உதாரணத்துக்கு வட்டிலப்பம் எப்படி செய்யறது என்றதை நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு ப்ரொசீஜர், முதல்ல என்ன செய்யணும், ரெண்டாவதா என்ன செய்யணும், மூன்றாவதா என்ன செய்யணும், அதை சொல்லும் பொழுது அதை நாங்கள் passive formல தான் யூஸ் பண்ணி கொள்வோம். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் கிளியரா? Are you clear? புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியல, அப்படியா? Right. ஓகே, திருப்பி இருக்கா சொல்லி வரேன், கவனமா கேளுங்க. ஷார்ட்டா சொல்லி வரேன். when the doer of the action is unknown, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்தது யார் என்று தெரியாத பொழுது. when the time of the action is unknown, ஒரு குறிப்பிட்ட காரியம் எப்ப நடந்தது அல்லது எப்ப நடக்கும் என்றது தெரியாத பொழுது. மூன்றாவது பாத்தீங்கன்னா, when you give more importance to the object, ஆப்ஜெக்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது. நாலாவது பாத்தீங்கன்னா, when you purposely avoid the doer of the action, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்தது யார் என்றதை வேணுமென்றே நீங்கள் சொல்லாமல் விடும் பொழுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, when you convey the message or general instructions to the public. ரைட்? அப்ப பொது இடத்துல பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை நாங்கள் கொடுக்கும் பொழுது. அடுத்தது when you write the reports or minutes, ஒரு ரிப்போர்ட், ஒரு அறிக்கை அல்லது ஒரு கூட்டறிக்கையை நாங்கள் கொடுக்கும் பொழுது, எழுதும் பொழுது அங்கேயும் நாங்கள் இந்த passive form தான் யூஸ் பண்ணி கொள்வோம். சரிதானே? அப்ப இவ்வளவு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் இந்த passive form யூஸ் பண்ணி கொள்வோம். ரைட். இப்ப நாங்கள் முதலாவதா பார்க்க போறது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய passive form. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் we use to express the regular activities, habitual actions, general or universal truths, newspaper headlines and commentaries. இவ்வளவுக்கு நாங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தி கொள்வோம். அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு வாக்கியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் இருக்கும். என்ன அப்படித்தானே? சப்ஜெக்டுக்கு அடுத்தா பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு verb stem, verb 1 இருக்கும். அதுக்கப்புறம் object இருக்கும். அதுக்கப்புறம் சில நேரங்கள்ல அந்த வாக்கியத்தை பூரணப்படுத்தக்கூடிய கம்ப்ளிமெண்ட்டும் இருக்கலாம். ரைட். இப்ப பாருங்க, இந்த சப்ஜெக்ட் வந்து he, she, it, இந்த மூன்றுக்குள்ள ஏதாச்சும் ஒன்றாக வந்தால் இந்த verb 1 ஓட s அல்லது es அல்லது is சேரும் என்று சொல்லி பார்த்தோம்.
மற்றும்படி சப்ஜெக்ட் ஐயூவி டேக்குள்ள வந்தா verb அப்படியே டைரக்டா வரும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஹெப்சிபா designs the invitation cards. ஓகேயா, ஹெப்சிபா டிசைன்ஸ் தி இன்விடேஷன் கார்ட்ஸ். இது வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற சென்டென்ஸ். இப்ப நாங்கள் இத passive ஃபார்முக்கு மாத்தோம். அப்ப passive ஃபார்முக்கு மாத்தோணுமாக இருந்தால் ரைட், இங்க எப்படி ஆக்டிவ் வாய்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதோ, சப்ஜெக்ட் பிளஸ் verb 1 பிளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் கம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்குதோ அதே போல passive ஃபார்முக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் am or is or are பிளஸ் verb 3, அதாவது past participle, right, plus by doer or complement. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஆமிசா, அதுக்கப்புறம் verb 3, அதுக்கு பிறகுதான் by doer or complement. அப்ப இந்த வாக்கியத்தை எடுப்போம் பாருங்க, ஹெப்சிபா டிசைன்ஸ் தி இன்விடேஷன் கார்ட்ஸ். அப்ப இந்த வாக்கியத்துல எது ஆப்ஜெக்ட் கண்டுபிடிங்க. அப்போ ஹெப்சிபா டிசைன்ஸ் தி invitation. இன்விடேஷன் கார்ட்ஸ், எது ஆப்ஜெக்ட்? The invitation. வெரி குட், Invitation card. இன்விடேஷன் கார்ட்ஸ் இதுதானே ஆப்ஜெக்ட். அப்ப இந்த ஆப்ஜெக்ட கண்டுபிடிச்சி நாங்க என்னவா மாத்தணும்? Subject. Subject-ஆ மாத்தணும். சப்ஜெக்டா மாத்தணும். ரைட், அப்ப சப்ஜெக்டா மாத்தியாச்சு. அப்ப முன்னுக்கு கொண்டு வந்து போடுறோம். என்னன்னு போடுறோம்? தி இன்விடேஷன் The invitation card. இன்விடேஷன் கார்ட்ஸ். அப்ப தி இன்விடேஷன் கார்ட் சிங்குலரா ப்ளூரலா? Plural. ப்ளூரல். அப்ப அந்த ஆமிசாவில எதை கொண்டு வருவோம்? போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, verb 3. டிசைன் என்ற verb-இனுடைய verb 3 என்ன? past participle form. Designed. Right, designed. யாரால? by Hepzibah. Hepzibah. Is it clear now? Yes. Right. இன்னொரு எக்ஸாம்பிள் Yes, sir. பாப்போமா? Sure, sir. Right. ஆக மேல போறேன். ஓகே பாருங்க, ரோய் கலெக்ட்ஸ் த ஸ்டாம்ப்ஸ் டு மெயின்டைன் ஹிஸ் ஆல்பம். இதுதான் வாக்கியம். ரைட், அப்ப இதுல எது ஆப்ஜெக்டா இருக்குது? The The stamps. த ஸ்டாம்ப்ஸ். அப்ப அதை கொண்டு வந்து நாங்க முன்னுக்கு போடுறோம். த ஸ்டாம்ப்ஸ் சிங்குலரா ப்ளூரலா? Plural, sir. ப்ளூரல். சோ ஹெல்பிங் verb என்ன வர போகுது? Collected a past participle? Collected. Collected by Roy. Roy to maintain his album. விளங்கிச்சா இப்ப? Yes, Okay, sir. right. இந்த வாக்கியத்தை பாருங்க, and she brings
the smartphone to the class. இதில் ஏது object? The The smartphone. The smartphone. Okay. The smartphone. Okay. ஒருமையா பெண்மையா? ஒருமை. அப்ப என்ன வரும்? Is. Is. The smartphone is. Bring the past participle. Bring it up. Brought. The smartphone is brought by And Ansi to class. To the class. Okay. இப்ப விளங்கிச்சுதா? கிளியரா? Yes, sir. Right. இப்ப இந்த வாக்கியத்தை பாருங்க. Ravi doesn't use the laptop during the class. அப்ப இது என்ன ஃபார்ம்ல இருக்குது? negative formula. நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்குது. அப்ப நாங்கள் பசிவா மாற்றக்குள்ளையும் நெகட்டிவ் ஃபார்ம்ல தான் மாத்திக்கொள்ளணும். ஓகே. அப்ப ஆப்ஜெக்ட் என்ன இந்த வாக்கியத்துல? The laptop. The laptop. Okay, the laptop. Singular plural? Singular. அப்ப is வருமா ஆ வருமா? Is வரும். The laptop is. அங்க doesn't இருக்கு. அப்ப isல நெகட்டிவ் என்ன? isn't. அப்ப இங்க isn't போடணும். விளங்கிட்டு அங்க doesn't இருந்தா அல்லது அங்க don't இருந்தா இங்கேயும் helping verb நெகட்டிவ்ல வரணும். ஓகே. The laptop isn't மிச்சத்தும் வளமை போல used by Ravi during the class. Are you clear? Yes. Clear. Right. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறீங்களா? ஆமா சார். Okay, sir. ஓகே. Meena doesn't arrange the books properly. மாத்துங்க பாப்போம். The books are arranged. The books The book வருமா aren't வருமா? Aren't. Okay. The books aren't arranged by Meena Books. properly. Okay. Clear இப்ப? Okay, good. ஸ்கிரீன்ஷாட் பண்ண போறீங்களா? கோட்டிலே தானே சார்? மேலே இருக்குது. இப்படி விளக்கத்தோட இல்ல. ரெக்கார்டிங் அனுப்பணும். ரைட். இப்ப பாருங்க, நான் சொன்ன ஸ்ட்ரக்சர் எல்லாம் இங்க இருக்குது. இப்ப எழுவாயில ஐயண்டு இருந்தா பைக்கு பின்னால போக்குல அது என்னன்னு மாறணும்? மீ என்று மாறும். ஒருவேளை ஒப்ஜெக்ட்ல மீ என்று இருந்தா அதை நாங்க சப்ஜெக்டா மாத்தக்குள்ள என்ன செய்யும்? ஐ என்று மாறும். அப்ப ஐ என்றது மீ என்று மாறும். யூன்றது யூ. வி அஸ், தே தெம், ஹி ஹிம், ஷி ஹர், இட் இட். ஆக யூவும் இட்டும் தான் அப்படியே இருக்க போது. மற்ற எல்லாமே என்ன செய்யும்? மாறும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க. Ravi
advises me to study well. Okay, இந்த வாக்கியத்துல எது object? Ravi advises me to study well. இதுல எது object? Me. மீன்றது object என்ன? அப்ப மீ என்றத முன்னுக்கு கொண்டு வரக்குள்ள என்னன்னு மாறும்? I. ஐ. அப்ப ஐ என்று வந்தா பக்கத்துல என்ன வரும்? Am. am. ஓகே, மிச்சத்தை முடியுங்க. I am advised by Ravi Study. to study. well. ஓகேயா, இப்ப விளங்கிச்சா? ஐ கிளியர்? அப்ப ஆப்ஜெக்ட பார்த்து நீங்க சரியான முறையில மாத்திக்கொள்ள வேணும். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, கீழே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறேன். யாராச்சும் ஒரு ஆள் ராஷி மைக் ஆன் பண்ணிட்டு வாசிச்சு விடுங்க. She ஃபர்ஸ்ட்ல இருந்து தானே அந்த மேல ஆமா. கொஞ்சம் they clean the classroom once a week. The classroom is cleaned by them once a week. She teaches English at the school. English is taught by her at the school. English is Students- taught. English is taught by her at the school. English is taught by her at the school. ஓகே, அதுல written Students and type must ஆயிருக்குது. யாரும் பிரிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அதை வெட்டிட்டு taught-ன்னு மாத்திக்கொள்ளுங்க. ஓகே, கண்டினியூ. Okay, sir. Students use textbooks. Textbooks are used by students. People consume fast food items. Fast food items are consumed by people. ஓகே, They don't allow us. We are not allowed. we are Allowed. not allowed. Okay. Allowed. The manager doesn't give the permission to get short leave. The permission is not given to get short leave. ஓகே, சரிதானே? ரைட். இப்ப பாருங்க, கடைசி ரெண்டுலயும் நாங்க பை டூவர் போடல. பாருங்க, யார் செய்ததுன்றத போடல. we are not allowed. The permission is not given to get short leave. இப்ப it's not necessary to mention the doer all the times. அப்ப நாங்கள் அப்போது சொல்லும் பொழுதே சொன்னேன், சில இடங்கள்ல நாங்கள் இந்த பை டூவரை அவாய்ட் பண்ணி விடலாம் என்று சொல்லி சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் போறோம் ஒரு ட்ரிப், 6 மணியா போயிட்டுது, ஹக்கல கார்டனுக்கு போய் அங்க விசிட் பண்றதுக்கு போய் அதுல நிக்கிறேன். அப்ப 2-3 பேர் இறங்கிட்டு போறாங்க, முன்ன போய் கேட்டுட்டு வாரத்துக்கு பார்க்கலாமான்னு சொல்லி. அங்க போனா செக்யூரிட்டி கார்டுல கேட்டுட்டு வராங்க, வந்து சொல்றாங்க we are not allowed. நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை. யாரால் அனுமதிக்கப்படவில்லை? by them, by the security guards. அப்ப ஆல்ரெடி தெரியும் என்ன யார் உங்களை அனுமதிக்கலன்னு. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் போட தேவையில்லை. we are not allowed. நாங்கள் அனுமதிக்கப்படவில்லை. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் யாரால் என்று. அதே போல பாருங்க, நான்
ஆபீஸ்ல ஒரு ஷார்ட் லீவ் எடுப்போம்ன்ட்டு போறேன் மேனேஜரை சந்திக்க. அப்ப அதுல நிக்கிற கிராஷ் கேட்கிறேன், எங்க போறீங்க? ஷார்ட் லீவ் கேட்க போறேன் போறேன். போயிட்டு வரக்குள்ள கிராஷ் கேட்கிறேன், என்ன ஆகும்ட்டு. நான் சொல்றேன், the permission is not given. அனுமதி வழங்கப்படவில்லை. யாரால? by the manager. அவருக்கு தெரியும் நான் மேனேஜரை நான் கேட்க போறேன்னு ஆல்ரெடி. அப்ப அங்க நான் பை டூவரை மென்ஷன் பண்ண இல்லை. அப்படியான சந்தர்ப்பங்கள்ல பை டூவரை நாங்கள் மென்ஷன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. I clear up to now? Yes. ரைட். இப்ப இங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தந்திருக்குது. இதை நாங்கள் பேசிவா மாத்துவோம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு 2 minutes டைம் தரேன். குயிக்கா பேசிவா மாத்திக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு விடைய பார்ப்போம். Okay, so I hope you are ready with your answers. So ready என்றார்கள் கையை ஏற்றிக் கொள்ளுங்க, நாங்க செக் பண்ணிக்கொள்வோம் விடைய. Okay, Gautami, read the first one. Uh,
he designed greeting cards. Greeting cards designed by him. Okay, ஓகே Vasu? திருப்பி இருக்கா Greeting cards designed by him. இல்ல இல்ல பிள்ளையா? ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது Sorry, sir. Greeting cards. Greeting ஆ cards are designed by him. ஓகே greeting cards are designed by him By ஓகே ரெண்டாவது she makes beautiful flowers. Beautiful flowers are made by ear. திருப்பி இருக்கா Beautiful flowers are made by ear. ஓகே made by her Mm, beautiful flowers her. are made by her okay third one Um, they published a magazine twice a year. A magazine is published by them twice a year. once again Sorry, sir. A magazine is published by them twice a year. okay a magazine is published by them twice a year okay fourth one Um, Meena doesn't use FB. we learn many things from our friends வேற யாரும் எழுதினாக்கள் வாசிங்க we learn many things from our friends அத சொல்லி பாருங்க டைரக்டாவே சொல்லி பாருங்க சரியா வருதான்னு பாப்போம் yes Many Gulshara. things are learned by our friends. Okay, many things are learned by us from our friends. அப்ப அந்த by us வேணும்னா இங்க விடலாம் என்ன அப்ப விட்டோம்னா என்னன்னு வரும் many things are learned from our friends. Okay, right. அடுத்ததுக்குள்ள வருவோம் Meena doesn't use FB. என்னன்னு வரும் FB isn't used by Meena. Okay, FB isn't used by Meena. Sixth one. Rohan doesn't eat chicken. Chicken isn't ate by Rohan. Eaten by Rohan. Chicken isn't eaten by Rohan. The government doesn't allow the people to go abroad. என்னண்டு வரும் ஏதோ object. The government doesn't allow the people to go abroad. ஏதோ object in the sentence la? The The people. The people என்ன the people allowன்றது verb அப்ப verbக்கு அடுத்ததா இருக்கிறது தானே so the people என்றது object அப்ப the people aren't allowed by the government to go abroad. The people aren't allowed by the government to go abroad. Okay, எட்டாவது பாருங்க Roy doesn't drink coffee in the morning. என்னன்னு வரும் சரியா சரி The morning Coffee. இல்ல காஃபி தானே ஆப்ஜெக்ட் அப்புறம் என்னது the morning எல்லாம் வருது வேர்புக்கு அடுத்தா இருக்கிறது ஆப்ஜெக்ட் coffee isn't
Drinked by Roy in the morning. Coffee isn't drunk. Drink, drank, drunk. Coffee isn't drunk by Roy in the morning. Okay, right. அப்ப கொஞ்சம் practice பண்ண வேணும். ரைட். அடுத்தது பாருங்க, நாங்க சாதாரணமா அங்க இங்க பார்க்கக்கூடிய இந்த passive formல இருக்கக்கூடிய சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் கொஞ்சம் இங்க தந்திருக்கிறேன். அது ஒருக்கா பார்க்கலாம். கிராஷி வாசிச்சு விடுங்க. பர்பிள் இருக்கிறது. Smoking is prohibited. Camera is not allowed inside the Premises. Promises. Ladies are not allowed. The seat is Reserved. reserved. Footwears are not allowed. Footwears are shop is- not allowed. Footwears are not allowed. The shop is closed. You are not allowed to touch the Antiques. antiques. Antiques என்ன? புராதன பொருட்கள். என்ன? புராதன பொருட்களை தொடுவதற்கு நீங்கள் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். Okay. ஓகே, அதே போல இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை வாசிச்சு விடு. Goods prices are increased. Internet is used by all the people in the world. Exams are often conducted. Zoom app is generally used to learn via online, sir. Via online. Via online. Peoples are given People are vacancy. given People are given vaccines to eradicate COVID-19. Textbooks and uniforms are given freely. Okay, right. அப்ப vaccines தடுப்பூசிகள். People are given vaccines to eradicate COVID-19. Right? அதாவது மக்களுக்கு தடுப்பூசிகள் COVID-19 அளிப்பதற்காக வழங்கப்படுகிறது. ஓகே, ரைட். அப்ப இதுகள் சாதாரணமா நாங்கள் பயன்படுத்தக்கூடிய passive form sentences. இதுல கீழே பாருங்க, how is a cup of tea prepared? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்ப பாருங்க, எப்படி அந்த படிமுறைகளை விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அங்கேயும் passive form தான் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. First of all, water is boiled, then tea powder is added and kept for few minutes. அப்ப முதலாவதாக தண்ணீர் சூடாக்கப்படுகிறது, அதுக்கு பிறகு டீ பவுடர் போடப்பட்டு கொஞ்ச நேரம் வைக்கப்படுகிறது. After that, milk powder and sugar are added and stirred well. அதுக்கப்புறம் பால் மாவும் சீனியும் போடப்பட்டு நன்றாக கரைக்கப்படுகிறது. Then it is strained into small cups. அதுக்கு பிறகு சின்ன கப்ஸ்ல வடிக்கப்படுகிறது. Now tea is ready, take and serve. இப்ப டீ ரெடி, எடுத்து சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஓகே, அதே போல இங்க சில கொஸ்டின்ஸ் இருக்கு. How is instant noodle prepared? How is a Vesak lantern made? How is Vatilappam prepared? How is an FB account created? அப்ப இது ஒவ்வொன்றையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு படிமுறையும் எப்படி நாங்கள் சொல்லலாம் passive formல. அதை நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது
இந்த passive form உங்களுக்கு கிளியரா விளங்கும். சரிதானே? சோ நாங்க இன்னைக்கு சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்குரிய passive form தான் பார்த்திருக்கிறோம். சோ தயவு செய்து ரெக்கார்டிங் இருக்கா திருப்பி இருக்கா நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு நோட்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. சோ அந்த நோட்ஸையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு விளங்கும். சரிதானே? பார்த்துட்டு திருப்பவும் உங்களுக்கு எப்ப கிளாஸ் இருக்கும்? எப்ப இருக்கும்? டியூஸ்டே. ரைட். சோ டியூஸ்டே நீங்கள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நாங்கள் சிம்பிள் பாஸ்டுக்குரியதும் சிம்பிள் ஃபியூச்சருக்குரிய பேசிவும் டியூஸ்டே நாங்கள் பார்ப்போம். சரிதானே? அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாகி கொள்ளுங்க. ரைட். ஓகே. ஸோ இந்த பார்ட்டிசிபென்ட் சரியான குறைவு, அதால நான் யூடியூப்ல லிங்க் பண்ணல. நார்மல் ரெக்கார்டிங் தான் செய்யறேன். நான் கூகுள் அப்லோட் பண்ணிட்டு ரைட் நான் உங்களுக்கு ஒரு லிங்கை ஷேர் பண்ணி விடுவேன். சரியா? ரைட். So thank you so much for joining in today's class. Once again, let's meet on Tuesday. Until that, have a nice time. Good night. Good night, sir.